காலமெல்லாம் ஆஃபியத்துடன் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவனது கிடைப்பதற்கு அரிய பெயர் அருளான அந்த ஆஃபியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சொந்தமாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள், நோய் நொடிகள், சங்கடங்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. ஓதப்பட்ட கலாம் ஷரீஃபினுடைய முழுமையான நன்மையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. குர்ஆனுடைய வாழ்க்கையை, அமலை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட 2-3 சூறாக்கள் உண்டு. நேற்றை தொடரான சூரத்துல் கஹஃபை நிறைவு செய்தோம். அதை தொடர்ந்து சூரா மரியமை ஓதியிருக்கிறோம், சூரா தாஹா ஓதியிருக்கிறோம், சூரத்துல் அம்பியா பாதியை நிறைவு செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட இன்று மாத்திரம் 4 சூறாக்களை நாம் கடந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை உள்வாங்குகிற நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானார். சூரத்து தாஹா, உண்மையில் தாஹாவினுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரிய வேண்டும். இந்த உலகத்தை, படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் சூரத்து தாஹாவை ஓதினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அற்புதமான சூரா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான சூரா, நிறைய கருத்துக்கள் உள்ள, வாழ்க்கைக்கான நிறைய பாடங்கள் உள்ள சூரா. எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி, ஹஸரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்த சூரா இந்த சூரா. சூரத்து தாஹாவினுடைய முதல் 10 வசனங்களை தான் உமர் ரலியல்லாஹு படித்தார்கள். வந்தது ரசூலை கொலை செய்வதற்காக, இஸ்லாத்தினுடைய எதிரியாக கடுமையான கோபத்துடன் வாளை சுழட்டி கொண்டு வந்த உமர் ரலியல்லாஹுவை சூரத்து தாஹா அப்படியே தனக்குள் சுருட்டி கொண்டு ஒரு 10 ஆயத்தை தான் படிச்சாரு. தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா அல்லாஹ் ஆரம்பிப்பான். தாஹா என்று சொன்னாலே ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் தான் தாஹா. தாஹா, தாஹா நபியே, இந்த குர்ஆனை நீங்கள் சங்கடப்படுவதற்காகவோ துர்பாக்கியத்திற்காகவோ நாம் இறக்கி வைக்கவில்லை. அச்சத்துடன் இதை அணுகக்கூடியவர்களுக்கு நல்ல உபதேசமாகத்தான் இறக்கினோம் என்று ஆரம்பிக்கும் அந்த சூரா. அல்லாஹுவை பற்றி, அரிசை பற்றி பெருமையான அந்த வார்த்தைகளோடு ஆரம்பிக்கிற அந்த சூரா ஒரு கட்டத்தில் அல்லாஹ் நிறுத்துவான். அந்த இடத்தில் லா இலாஹ இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ் பேசுகிறேன், அல்லாஹ் சொல்லுவான். இந்த வார்த்தையில தான் உமர் ரலியல்லாஹு அப்படியே ஆடி போனார். அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தாங்க. இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ் அப்படின்னு அந்த பேசுற, நேரடியாக உமர்கிட்ட பேசுற மாதிரியான ஒரு உணர்வை பெற்றார்கள். என்னை தவிர வேறு இறைவன் இல்லை, என்னத்தான் நீ வணங்கணுங்கிற அந்த அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை உமரை உலுக்கி போட்டது. வாழ்க்கையிலிருந்து கீழே விழுந்தது. அப்படியே கலிமா சொல்வதற்காக புறப்பட்டு வந்தார். சூரத்து தாஹாவை மறக்கவே முடியாது. உமர் ரலியல்லாஹுவை கொண்டு இந்த இஸ்லாம் பெற்ற பேரருள் என்ன நமக்கு தெரியும். அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்கிறது தெரியும். ஆனா அந்த உமரை அதற்கு தாஹா சூரா இவ்வளவு பெரிய அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்தது என்று சொன்னார். அப்படி அந்த சூறால என்ன இருக்கிறது? சூரா முழுக்க ஒரு அரை ஜுஸு இருக்கும். கண்டிப்பாக படிக்க வேண்டிய சூரா. அல் அதாக ஹதீஸ் மூசா அல்லாஹ் ஆரம்பிப்பார். இந்த சூரா முழுக்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சுருக்கமாக அல்லாஹ் தஆலா சொல்லுவார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததிலிருந்து பிறக்கிற அந்த தருணத்திலிருந்து அவர் வாழ்க்கையினுடைய முக்கியமான கட்டங்களை பூராவும் அல்லாஹ் அங்க பதிவு செய்வார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த அந்த நேரம், இது அவ்ஹைனா இலா உம்மிக மா யூஹா, கடுமையான நெருக்கடியில் பிறக்கிறார் என்று அல்லாஹ் சொன்னார். சுற்றிலும் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் ஃபிரௌனால், ஃபிரௌனிய அராஜகத்தால் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிற நெருக்கடியான காலகட்டம். பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள். தன்னுடைய சாம்ராஜ்யத்திற்கு ஏதோ பிறக்கிற குழந்தை நிச்சயமாக ஒரு பெரிய சரிவை சந்திக்கும் உன் சாம்ராஜ்யம் என்று ஏதோ ஜோதிடக்காரர்கள் சொன்னதற்காக பிறக்கிற குழந்தைகளை எல்லாம் ஆயிரக்கணக்கிலே கொன்று குவித்தார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பிறக்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் மூசாவினுடைய தாயிட்ட ஒரு வார்த்தை சொன்னான். நீ நதியில தூக்கி உன் பிள்ளையை எரின்னு அல்லாஹ் சொன்னான். ஒரு தாயிட்ட பிள்ளையை தூக்கி நீ எரின்னு சொன்னா எரிய முடியுமா? அந்த அம்மாவினுடைய ஈமான பாருங்க.
அல்லாஹ் சொன்னான், நீ உன் பிள்ளையை நதியில தூக்கி போடு. யஹுதுஹு அதுவுல்லி வ அதுவுல் லக். ஏன் எதிரியும் ஓ எதிரியுமான ஃபிரௌனை அந்த பிள்ளையை எடுத்து வளர்ப்பான்னு அல்லாஹ் சொன்னான். நீ தைரியமா உன் பிள்ளையை தூக்கி எறின்னு சொன்னான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடம் பெருமக்களே. இந்த வரலாறுகளை எல்லாம் எப்பொழுதோ எங்கோ ஏதோ ஒரு காரணத்திற்காக நாம கேட்டிருப்போம். ஆனா அதுல உள்ள பாடங்களை எடுக்கணும். ஒரு பெண்ணிடத்துல இருந்த அந்த ஈமானிய வலிமையை பாருங்க. பிள்ளையை தூக்கி எறின்னு சொன்னவரை தூக்கி எறிகிறாங்க. அல்லாஹ் சொன்னான், நீ எறி. வாழ்க்கை அலைக்க முஹப்பத்தன் மின்னி. அல்லாஹ் ரெண்டு வார்த்தை சொன்னான். ஒளி துஸ்னா அலா ஐனி. அது என் கண் முன்னால புள்ள வளரும், நீ பயப்படாதன்னு அல்லாஹ் சொன்னான். என் பார்வையில புள்ள வளர்க்கப்படும். அதுக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை, வாழ்க்கை அலைக்க முஹப்பத்தன் மின்னி. என்கிட்ட இருக்கிற மஹப்பத்தை நான் எரிஞ்சறேன்னு அல்லாஹ் சொன்னான். அந்த புள்ள மேல மஹப்பத்தை போட்டறேன்னு சொன்னான். அல்லாஹ்வுடைய மஹப்பத்து வந்துட்டுன்னு வைங்க, அந்த பிள்ளையை யாருமே வெறுக்க முடியாது. ரப்புனுடைய முஹப்பத் வந்துருச்சுன்னு வைங்க, அல்லாஹ்வோட ஒரு அடியான பிரியப்பட்டுட்டா. ஹதீஸ்ல வருது இல்லையா? ஹதீஸ்ல என்ன வருது? ஒரு அடியான அல்லாஹ் நேசிச்சுட்டேன்னு சொன்னா ஜிப்ரீலை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான், ஜிப்ரீல், இவரை நான் பிரியப்படுறேன், நீங்க அவரை நேசிக்கணும். ஜிப்ரீல் கூப்பிட்டு எல்லா வானத்தில் உள்ள மலக்குமார்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன், நீங்க எல்லாம் அவரை நேசிங்க. வானத்தில் உள்ள மலக்குமார்கள் பூமியில் உள்ள மலக்குமார்களை பார்த்து சொல்றாங்க, பூமியில் உள்ள மலக்குமார்கள் அவரை நேசிக்கிறாங்க. பூமி முழுக்க மஹப்பத் வந்துருச்சுன்னு வைங்க, படைப்புகள் எல்லாருமே அவரை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தரை பார்த்த உடனே நமக்கு அன்பு வரும் பாருங்க. முன்ன பின்ன அவரை பார்த்திருக்க மாட்டோம், நமக்கே தெரியாது ஏன் அன்பு வருது அவர் மேல. எனக்காக நம்ம யோசிச்சிருக்கிறோமா? அவர் முன்ன பின்ன பழக்கம் இல்லை, அவரை பத்தி தெரியாது. ஒருத்தரை நேசிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். திடீர்னு அவரை பார்த்த உடனே என்னமோ தெரியலங்க, உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வருது, உங்க மேல ஒரு பெரிய அன்பு வருது என்று நாம சொல்றோம். என்ன காரணம்? அல்லாஹ் ஒருத்தர் மேல மஹப்பத்து போட்டாதான் படைப்புகளுக்கு மஹப்பத்து வரும். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதை தான் போட்டான். நான் தைரியமா என் மஹப்பத்தை போடுறேன், நீ தைரியமா பிள்ளைய போடு. நிச்சயமா அவன் என்ன செய்ய முடியாது, அவன் கொலை செய்ய வேண்டிய பிள்ளை அவன் கையில கிடைச்சுமே அவனால கொல்ல முடியாது. அவனே வச்சு வளர்க்கிறான். அந்த மஹப்பத்து இழுத்துருச்சு அவனை. அவன் கொல்ல வேண்டிய குழந்தை, அவனுக்கு கல்லுல இவ்வளவு பெரிய இறக்கம் இருக்குமா? அந்த குழந்தை அப்படி வளர்கிறது. நான் வரலாற்றை எல்லாத்திலையும் சொன்ன நோக்கம் இல்லை. ஒரு கட்டத்தை தாண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய தர்பாரிலே வளர்ந்து ஃபிரௌனிடத்திலிருந்து மீண்டும் மதியனுக்கு புறப்படுகிறார்கள். அங்கே வேலைக்காரனுடன் நடந்த ஒரு சின்ன சண்டையில ஒருவன் யதார்த்தமா அடியில் கொலை செய்யப்படுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து போயிட்டாங்க. எங்க போறாங்க? மதியனுக்கு உள்ள போறாங்க. மதியனுக்கு போனா அங்க அல்லாஹ் தஆலா மீண்டும் நபியாக அனுப்பி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புறான். மதியன்ல மனைவி மக்கள் குடும்பத்தோட என்ன செய்றாங்க? கல்யாணம் முடிச்சு, ஷுஐப் நபியினுடைய மகளை கல்யாணம் முடிச்சு மீண்டும் நினைச்சான். அல்லாஹ் சொன்னான், மூசாவே, யார்கிட்ட இருந்து நீங்க தப்பி வந்தீங்களோ அந்த ஃபிரௌன்டையே நீங்க நபியா போய் நில்லுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அந்த ஃபிரௌனுடைய தர்பாரை நீங்க ஒரு முடிவு கட்டணும்னா 2 லட்சம் பேர்கள் அடிமைகளாக வச்சிருக்கிறான் அவன் பனு இஸ்ரவேலர்கள். எனவே நீங்க போயிட்டு நீங்க நபின்னு சொல்லுங்க, அல்லாஹ்வை ஏத்துக்க சொல்லுங்க, பனு இஸ்ரவேலர்களை விடுவிக்க சொல்லுங்க. இந்த 3 தான் உங்களுக்கான வேலை. அவன் ஏற்கனவே தன்னை ரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறான். சைத்தான் இப்லீஸ் கூட என்ன செஞ்சதில்ல, சஜிதா செய்ய மாட்டேன்னு சொன்னான். துன்யாவிலேயே ரப்புன்னு சொன்னா பரவாயில்லை, ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் பெரிய ரப்புன்னு சொன்னான். எவ்வளவு பெரிய ஆணவத்தில் இருப்பான், எவ்வளவு பெரிய. அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த ஆட்சி அப்படி, அதிகாரம் அப்படி, எகிப்து அவனை சுத்தி இருக்கிற எல்லாமே ஒரு பெரிய அவன் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஒரு நாள் காய்ச்சலும் படுத்து இருந்தா பிரச்சனை இல்லை, ஒரு நாள் தலைவலியும் படுத்து இருந்தா பிரச்சனை இல்லை. 400 வருஷம் ஆட்சியில ஒரு நாள் கூட அவன் நோயில படுத்ததில்லை. வாழ்க்கையில் அல்லாஹ் கஷ்டங்களை கொடுக்கிறது அல்லாஹ்வை திரும்பி பார்க்க வைக்கத்தான். அந்த கஷ்டங்களும் கூட சில நேரங்கள்ல தலைவலி, காய்ச்சல், இப்படி எல்லாம் சின்ன சின்ன கஷ்டங்களும் சோதனைகளும் இல்லைன்னா அல்லாஹ்வை நினைச்சு பார்க்க மாட்டான். லஅல்லஹும் யர்ஜிஊன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், என் பக்கம் திருப்புறதுக்கு தான் நான் இந்த மாதிரி கொடுக்கிறேன்னு அல்லாஹ் சொன்னான். ஒரு கட்டத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்போ அல்லாஹ் சொன்னா நீங்க போகணும், நபியா ஃபிரௌன்ட்ட போகணும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நான் தனியா போக முடியாது, தனியா போக முடியாது, என் குடும்பத்துல இருந்து என் சகோதரர் ஹாரூனையும் என் கூட சேர்த்து அனுப்பணும்னு கேட்கிறாங்க. இந்த இடத்துல நிறுத்திட்டு ஒரு பாடம் நான் சொல்றேன். பல நேரங்களில் குடும்பத்தை துணைக்கு வைத்துக் கொண்டு பொது காரியங்களோ மற்ற விஷயங்களோ பணிகளோ நம்முடைய அலுவல்களோ குடும்பத்தை வச்சுக்கிறதுங்கிறது பல நேரங்களில் பலம், சில நேரங்களில் பலகீனம். துணையாகவும் இருக்கும், பல நேரங்களில் குடும்பம் தான் வினையாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள ஆளுன்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சிருப்போம், ஆனா அவர் மூலமா தான் பெரிய இடையூறுகள் என்ன செய்யும்.
இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பெரிய துணையா இருந்துச்சு. மூசா நபி பெரிய துணையா இருந்தாங்க, சகோதரர் தான், கூட நின்னாங்க, உறுதியா நின்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு வாங்கினாங்க. என்ன குடும்பம்ங்கிறது பெரிய பலம் தானே, யாரோ ஒருத்தர் நிக்கிறத விட குடும்பத்துக்காரன் நமக்கு துணையாக பொறுப்புக்கு நிக்கிறது பெரிய பலம். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல நடந்துச்சு. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹுடைய விஷயத்துல குடும்பமே வினையா மாறிடுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி 12 வருஷத்துல ஆளுநர்களாக பூரா குடும்பத்துக்காரங்களை வச்சாங்க. அந்த குடும்பத்துக்காரங்களை தவறு செய்ய ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலைக்கு காரணமே அவங்க குடும்பம் தான். பல நேரங்கள்ல இப்படியும் ஆட்சியில அந்த மாதிரியும் ஏற்பட்ட வரலாறுகளும் உண்டு. இப்போ குடும்பத்துக்காரங்களை கேட்கிறாங்க, கேட்டு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தோடு போய் ஃபிரௌனுக்கு முன்னால போய் நின்னாங்க. ஃபிரௌனுடைய வரலாறு அல்லாஹ் தொடர்ந்து பதிவு செய்கிறான். பின்னால் ஃபிரௌனுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நடந்த அந்த முடிவு வருது பேச்சில. கடைசியாக ஒரு பெரிய சூனியக்கார கூட்டத்தை அல்லாஹ் இறக்குறான். ஃபிரௌன் இறக்குறான். 70,000 பேர்கள் சூனியக்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக. நான் வரலாறுகளை வரிசையா சொல்லல, மேலோட்டமா படிப்பினைக்குரிய இடத்தை மாத்திரம் நிறுத்துறேன். இப்ப சூனியக்காரர் 70,000 பேர்களை மூசாவுக்கு எதிராக நிறுத்தி இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால அவங்க முதல்ல வந்து கேட்டாங்க, முதல்ல நீங்க போடுறீங்களா, விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்களா, நாங்க சூனியம் செய்யட்டுமான்னு கேட்கிறாங்க. சூனியக்காரர்களை கொண்டு வந்து ஃபிரௌன் நிறுத்தினா 70,000 பேர்களை. ஆனா இந்த 70,000 பேர்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு சாதகமாக மாத்திட்டாங்க. 70,000 பேர்களும் கலிமா சொல்லிட்டாங்க. அதுக்கான காரணத்தை என்ன எழுதுறாங்க தெரியுமா? ஒரு நபிட்ட அவங்க முதல்ல இதை ஆரம்பிக்கிற பொழுது பணிவா வந்து இப்படி கேட்டாங்களா, நீங்க ஆரம்பிக்கிறீங்களா நாங்க ஆரம்பிக்கட்டுமான்னு இப்படி கேட்டது அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு. அது பிடிச்சதுனால அல்லாஹ் 70,000 பேர்களுக்கும் அல்லாஹ் ஈமான் அல்லாஹ் நசீபாக்குனா. இங்கே அதற்கு பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்கள் போட்ட அந்த அசா அது ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் விழுங்குச்சுங்கிறது அந்த வரலாறு. அதை தாண்டி ஃபிரௌனுடைய கதை முடிஞ்சிச்சு. அதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா அந்த நைல் நதியிலிருந்து காப்பாற்றுறதுக்கு பின்னால தௌராத் வேதத்தை கொடுக்கறதுக்காக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்கிறான். இந்த வரலாற்றை அல்லாஹ் பதிவு செய்கிறான். தௌராத் வேதத்தை வாங்கும் போது அல்லாஹ் உங்க சமுதாயத்தையும் சேர்த்து கூட்டுவாங்கன்னு தான் சொன்னான் அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லிட்டு நீங்க கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமா அல்லாஹ் உள்ள பேச போறோம் அப்படின்னு முன்னால போயிட்டாரு. அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நின்ன உடனே அல்லாஹ் கேட்டான், உமா ஆஜலக்க. இதுவெல்லாம் இந்த வரலாறுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. உமா ஆஜலக்கான் கோமிக்க யா மூசா, மூசாவை என்ன அவசரம், ஏன் அவசரப்பட்டு வந்தீங்க? இல்ல அவர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமோட தலைமையில வந்துட்டு இருக்கிறாங்க பின்னால. அல்லாஹ் சொன்னான், இல்ல இல்ல நீங்க அவசரப்பட்டதுனால உங்க சமுதாயம் ஒரு பெரிய குழப்பத்துல மாட்டிக்கிட்டு, தெரியுமா உங்களுக்கு, நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த 70,000 பேரும் அத்தனை பேரும் காஃபிராக ஆயிட்டாங்க. ஒரு சாமிரின்னு ஒருத்தன் உள்ள உட்காந்து அத்தனை பேரையும் சிலை வணங்குறவங்களா மாத்திட்டான். எல்லாருமே காளை கன்றுக்குட்டியை கடவுளாக வணங்கிட்டு இருக்கிறாங்க. அவன் அப்படியே உருவத்துல செஞ்சு அதை கடவுளாக மாத்தி மெயின் செட் பண்ணிட்டான், எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டான். ஏன் அவசரப்பட்டீங்கன்னு அல்லாஹ் கேட்டான். ஒரு நபியாகவே இருந்தாலும் கூட வாழ்க்கையில் அவசரம்ங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறத மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். அவசரம்ங்கிறது அல் அஜ்லத்து மினஷ் ஷைத்தான். அவசரம்ங்கிறது ஒரு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அது வாழ்க்கையில எல்லா காரியங்களிலையுமே நிதானத்தை கடைபிடிக்கணும். அல்லாஹ்வால ஒரு குழந்தையை குன் ஃபயக்கூன் உருவாக்கி தர முடியும். ஆனா 10 மாத காலங்கள் அல்லாஹ் எடுக்கிறார். வானபூமியை படைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா 6 நாட்களை அல்லாஹ் எடுத்திருக்கிறான். ஏன்? அல்லாஹ் நிதானத்தை மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்கிறான். அப்ப அவசரம்ங்கிறது அது வணக்கத்திலேயாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையிலேயாக இருந்தாலும் சரி, செய்யற காரியங்கள்ல இருந்தாலும் சரி, நல்ல எண்ணத்துல நல்ல காரியத்துல தான் அவசரப்பட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வோடு பேச போறமேங்கிற அவசரம் தான். அந்த அவசரம் கூட ஆபத்துன்னு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அந்த அவசரம் கூட பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிச்சு. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த காரியத்தை நிதானமா செய்ய அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். ஆனால் ஒரு 6 காரியங்களை மாத்திரம் கொஞ்சம் அவசரமாக செய்யுங்க. துன்யால இந்த 6 தவிர வேற எதுலையும் அவசரப்படாதீங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது, தொழுகைக்கான நேரம் வந்துருச்சுன்னா தொழுகை கலாவாகிறதுக்குள்ள தொழுகையை நிறைவேற்றிருங்க. இரண்டாவது, ஒரு பெண் வயசுக்கு வந்துட்டு வீட்டில் எவ்வளவு சீக்கிரம் நிக்காஹ் செய்து கொடுக்க முடியுமோ அந்த விஷயத்துல தீவிரம் காட்டுங்க, அவசரம் காட்டுங்க. அதை என்ன செய்யாதீங்க, தாமதிக்காதீங்க. உரிய காலங்கள், உரிய இடம், நல்ல சம்பந்தம் எல்லாமே வந்துருச்சு, வாய்ப்புகள் எல்லாம் அமையறப்போ சரி பார்த்துக்கலாம், ஒரு 2-3 வருஷம் போகட்டும் சொல்லி தயவு செய்து தள்ளி போடாதீங்க. அதுல அவசரம் காட்டுங்கன்னா ஒரு மையத்து
வந்துருச்சுன்னா சீக்கிரம் ஜனாசா தொழுகையை வச்சு அடக்கிறதுல என்ன செய்யுங்க, அவசரம் காட்டுங்க. அதில் நிதானம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. அதே மாதிரி ஒரு விருந்தாளி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, உடனே அந்த விருந்தாளிக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்கறதுல அவசரம் காட்டுங்க. கடன் வாங்கிட்டீங்கன்னா அது உங்கள் தலைமையில் இருக்கிற என்னைக்கும் இருக்கிற ஆபத்து. எவ்வளோ சீக்கிரமாக கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருமோ அது இருந்தும் சரி பார்த்துக்கறலாம், அடுத்த தடவை கொடுத்துக்கறலாம், அடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தும் அதை நீங்கள் தாமதிக்காதீங்க, அவசரமாக அடைச்சிருங்கன்னா. ஆறாவது சொன்னாங்க பாவம். பாவம் ஒரு பாவத்தை செஞ்சிட்டீங்கன்னா தௌபா செய்யறதுக்கு தாமதிக்காது. தௌபாங்கிறது என்ன, நீங்கள் தாமதிக்க ஒரு பாவம் பல பாவமாக ஆகும். ஒரு பாவம் சின்ன பாவம் தான், அதை நீங்கள் தாமதிக்கிற பொழுது அதுவே பெரிய பாவமாக மாறும் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த 6 காரியங்களில் மாத்திரம்தான் அவசரம் காட்டணும். மீதி வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் நிதானத்தை கடைபிடிங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வரலாறும் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாகாவுடைய வரலாறில் புதைந்து கிடக்கிறது. எனவே இது போன்ற பல்வேறு பொக்கிஷமான பாடங்கள் நிறைய உண்டு. ஒரு சில துளிகளை மாத்திரம்தான் நான் இங்கே தெரிவித்திருக்கிறேனவே. அந்த சூறாவை எடுத்து பார்க்கணும், நீங்கள் படிக்கணும், படிப்பினை வரணும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நசீபை தந்தருள்வானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد.